Hi friends, welcome back to Mama with Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா வீட்டுக்காக நம்ம வந்து வேண்டுதல் செலுத்தலாம் அப்படினு சொல்லிட்டு அந்தோனியார் கோயிலுக்கு போறோம். एक्चुअली பாப்பா மேரேஜ்க்கு முன்னாடி நாங்க போனது. அதுக்கு அப்புறம் இன்னும் போவே இல்ல. சோ அதனால திடீர்னு தோணுச்சு பேபிமாவும் வந்து அந்தோனியார் கோயிலுக்கு போலாம் இன்னைக்கு டியூஸ்டே அப்படினா. சோ அதனால கிளம்பிடலாம் அப்படினு சொல்லி கிளம்பிட்டோம். வாங்க फ्रेंड्स அந்தோனியார் கோயிலுக்கு போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே என்னென்னலாம் பண்றோம் அப்படின்றத இந்த vlogல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதான் फ्रेंड्स. என்ன காஸ்டியூம்? இதுதான் பேபிமாவோட காஸ்டியூம். அந்தோனியார் சர்ச்சுக்கு டியூஸ்டே போறோம் நாங்க. ஆமா பல வருஷமா ஆயிடுச்சு நாங்க அந்தோனியார் கோயிலுக்கு போயிட்டு. சோ அதனால லாஸ்டா வந்து நீ ஏதோ வேண்டுதல் செலுத்தியா பண்ணு வாங்கி குத்தியா நூறு பண்ணு அப்ப போனது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இப்ப இடையில மோனா மேரேஜ்க்கு முன்னாடி போனா ஓடனோடனே அவசரமா ஓடியாட்டா அவசரமா ஓடி வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே அங்க ஒழுங்கா போகலாங்க. அதனால சரிட்டு இன்னைக்கு போயிட்டு லெக்சரா போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு அப்படியே பீச் கிட்ட எல்லாம் போயிட்டு அப்படியே நல்லா பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே பொடி நடையா வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து என்னன்னா பக்தி பரவசமா கிளம்பிட்டோம். ஆனா 2-3 நாளா எனக்கு தோணிட்டு தான் இருந்தது அந்தோனியார் கோயிலுக்கு போகணும்ட்டு. வேற மாதா வேற வந்திருக்காங்க. இன்னைக்கு டியூஸ்டே மாதாவை நம்ம அலங்காரம் பண்ணிட்டோம். நாளைக்கு காலையில பொங்கல் வச்சு மாதாவை வழி அனுப்பிச்சு விட்டுருவோம். ஆமாப்பா கரெக்ட்பா, பொங்கல் வச்சிடணும். மாதாவை வழி அனுப்பி விட்டுருவோம். ஓகே மெத்தட் டே அது போயிட்டு வருவோம். எப்பவுமே நம்ம அதுக்குள்ள வந்துட்டு நம்ம வந்து அந்தோனியார் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே 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 फ्रेंड्स கிட்ட வந்துட்டோம். நாங்க பார்க்கிங் கிடைக்காம தேடிட்டு இருக்கோம். கோயில் ஏதோ இங்க லெஃப்ட்ல கோயில் சொல்றீங்க வந்தாலே பார்க்கிங்கே கிடைக்காது. அதனாலே மேக்ஸिमम இங்க வரணும்ன்ற தாட் வர மாட்டேங்குது டக்குன்னு. ஏன்னா பார்க்கிங்கே நம்ம சுத்துவோம். அந்தோனியார் கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குது. இன்னைக்கு டியூஸ்டே ஃபுல் கிரவுட் இருக்கும் ஒரு பாயிண்ட். இங்க கோர்ட்ன்றதுனால இந்த ஏரியாவே ஃபுல்லா பார்க்கிங் இல்லாம இருக்கும். அங்க அந்தோனியார் கோயில்ல பார்க்கிங் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அங்க இருக்கு, ஆனா அங்கேயும் கிடைக்காது. அப்புறம் பேபிமா அப்படியே சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல பார்க் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே அழகா உன்னோட காஸ்டியூம்ல நடந்து வர போறியா இல்லை என்ன பண்ண போற? மற்றவங்களுக்குலாம் மட்டும்தான் இங்க பனியா போயிடுது. எல்லாருக்கும் தான் வெயில். வா வா போலாம். தரன்னு ஒரு செம்ம காமெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வரும்போது. ஆமா கண்டிப்பா கார்ல சொல்றோம். ஒரே சிரிப்பு. ஆட்டோக்கார் ஒருத்தர் பண்ணாரு காமெடி. சரி ஓகே நாங்க கோயிலுக்கு வந்துட்டோம். என்ன பேருமா காணாம திருவிழால காணாம போன மாதிரி நின்னுறேன். நான் ஆட்டோல ஏறிட்டு எவ்வளவு நேரம் காத்தின்னுறேன். கரெக்டா வந்து நின்னாரு. அதனால டக்குன்னு அப்படியே மடக்கிட்டு ஏறிட்டோம். இல்லைன்னா மெயின் ரோடு வரைக்கும் வந்துருக்கணும்ல. அங்கதான் போகணும். சாந்தம் தான் போகணும். ஓகேவா? மீன் குழம்பு ஏறா அதெல்லாம் சாப்பிடலாம். இருக்கும் ஆமா ஃப்ரீயா இருக்கும். நம்ம கார்லயே உட்காந்து அழகா பீச்சை பார்த்துனே சாப்பிட்டுக்கலாம். எப்பா நீ ஒரு இதுப்பா நீனு ஈவினிங்னா மத்தியானத்துல கொஞ்சம் வெயில் அடிக்கும். அவள் தான் நீ ஆசைப்பட்டீங்கன்னா வெயில் எல்லாம் பார்க்க கூடாது. என்ஜாய் பண்ண. தேன் வேணுமா உனக்கு? தேன் இப்போ அந்த தேன் வாங்கி டெய்லி நாக்கில் நக்கிக்கோப்பா. பாட்டு நல்லா பாடுவோப்பா. அடுத்தது பாட்டு கிளாஸ். பேபிமாவின் பாட்டு கிளாஸ் ஆரம்பிக்கப்படும். டைய கிளாஸ் ஒரு நாள், 2வது நாள் லீவு. அவங்க வந்து ஒரு நாள் கிளாஸ் எடுக்கறாங்க. சரி சரி ஓகே ஓகே. நீ லீவ் இல்ல, அவங்க மிஸ் விட்டுரு. நீ லீவ் தானே. நீ என்ன பண்ணணும்? காலையில எழுந்து கரன்னு மிஷினை அடிச்சு கத்துக்கிட்டு வந்துருக்கணும்ல. அந்த ரைட் தானா? இப்படியே ரைட் அப்படியே போகலாம். அங்க இன்னைக்கு நைட்டு போய் ஒரு பிட்டுனா சடிப்பியா? ஒரு 5 நிமிஷம்னா சடிப்பியா? ஹோம்ஒர்க் நேத்தே முடிக்கலையா நீ ஹோம்ஒர்க்க? ஓ டெய்லி மேல அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். வந்துட்டு நாங்கள் வந்து இப்போ காரை எடுத்துகிட்டு திருப்பி இப்போ லஞ்சு சாப்பிட கிளம்புறோம். மணி 3 ஆயிடுச்சு. லஞ்ச் அந்த பீச் கிட்ட தான் போய் ஏதோ மீன் குழம்பு எறா தொக்குன்னுலாம் சாப்பிடணுமாமா அப்படின்னு கிளம்பிட்டாரு. செம காமெடி. அந்த காமெடி என்ன அப்படின்னா போகும்போது ஒரு ஆட்டோல ஏறினோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல நம்ம காரை பார்க் பண்ணிட்டோம்.
பார்க் பண்ணிட்டு சரின்ட்டு ஒரு டக்குன்னு ஒரு ஆட்டோ வந்து ஏறிட்டோம். ஏறுங்க ஏறுங்க ஏறுங்கன்னு தெரிஞ்சவங்க மாதிரியே பேசினாங்க. சரின்ட்டு ஏறிட்டோம். ஏறிட்டு உட்கார்ந்தவொடனே 150 எங்க இங்க இருந்து அந்த பக்கம் ரோடு போறதுக்கு 150. சரி பரவாயில்ல போய் தொலையுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 150 குடுத்துட்டோம். ஐயோ அவரு பண்ண அட்டகாசம் இது. இவர் வந்துட்டு என்ன எதுக்கு இப்படி ஊரை சுத்திட்டு போறீங்க, இதுல ஆப்போசிட்லயே போயிருந்துக்கலாம்னு இது பாதி வரைக்கும் வந்துட்டாரு. அந்த டிவைடர்ல இருந்து தாண்டிட்டாரு. டப்புன்னு காரை திருப்புறாரு. சரி அந்த ஆட்டோவை டப்புன்னு திருப்பினோடனே ஆப்போசிட்ல வந்த வண்டி எல்லாம் அப்படியே சடனா இவரு திருப்பினது தப்பு. ஆக்சுவலா அது சாரி கேட்காம விட்டுட்டு அவரை போய் போடா அண்ணா கம்முன்னு இருப்பாரு. அதே வக்கீல் போல இறங்கி வந்துட்டாரு. யார பாத்து போடான்ற அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா நிக்கவே இல்ல, பயந்து ஓடுறாரு. ஆட்டோ கொஞ்சம் மூவ் ஆனவன திட்டுறாரு, போடா அப்படின்ட்டு போறாரு. அதுக்கப்புறம் இறங்கி என்னன்றாரு, அவன் நாட்டு பொறுத்தான் தான் காரை விட்டு இறங்கி வந்துட்டான். அப்புறம் கார்ல அவர் ஆட்டோல ஏறி உட்கார்ந்தோடனே அவர் என்னன்றாரு, நான் ரேஷன் கடையில வேலை செய்யறேன், நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் அப்படின்றாருன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் சும்மா நான் பார்ட் டைமா வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். சரி என்னமோ பண்ணிட்டு போறாரு. அது நமக்கு என்ன வந்தது அதை பத்திலாம். நல்லபடியா கூட்டு போய் கோயிலுக்கு சேர்த்தா பரவாயில்ல. 50 ரூபா தான். இப்ப அதே ரிட்டர்ன் வரும்போது ஒருத்தர் ஆட்டோல ஏத்துனாரு, 50 rupees கொடுங்க அப்படின்னாரு. நான் சரி ஓகே நியாயமா பேசுறாருன்ட்டு 100 rupees கொடுத்துட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு இப்ப வீடு வேலை வந்து இதுக்கப்புறம் தான் மும்முரமா ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் மனசுக்குள்ள பயம் வந்துருச்சு எங்களுக்கு. நவம்பருக்குள்ள வந்து நவம்பர் 15க்கு அப்புறம் நம்ம வந்து இன்னாகிரேஷன் பண்ணணுங்கிறது, ஐபிஎஸ்சில வந்து பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஆசையும் இவரோட ஆசையும். ஏன்னா டிசம்பர் 1st இருந்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ, அந்த டெக்கரேஷன் ஸ்டாரு, அப்புறம் அந்த குடிலு எல்லாமே அங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து இருக்கணும் அப்படிங்கறது வந்து நாங்க ஆசைப்படுறோம். பட் அது சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னா பயமா இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட பினான்சியலும் நம்ம கரெக்டா இருக்கணும். இல்ல கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு. ஆண்டவர் ஏதாவது அருள் புரிஞ்சாதான் உண்டு. சரி அதனால கோயிலுக்கு வருவோம் அப்படின்ட்டு கோயிலுக்கு வந்தோம். பட் இப்போ வந்து கொஞ்சம் மன நிறைவு. ஆனா பயம் இருக்கு உள்ளுக்குள்ளற. ஆண்டவர் கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளில வரும்போது, அங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம வேண்டுதல் கேட்போம்ல, வேண்டுதல் கேட்கும் போது உர்ரா பாத்துக்கலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்ற மாதிரியே இருந்தது. ஆண்டவர்னால எல்லாம் நல்லபடியா நடந்தா சரி. இப்போ ஓகே, கொஞ்சம் அந்த டென்ஷன் எல்லாம் போய் கொஞ்சம் பெர்ஃபெக்டா இருக்கு. சோ அதனால தானே எல்லாரும் ஆண்டவரை தேடி போறது, எல்லாரும் எதுக்கு கோயில் போறது, அதுக்கு தானே. அதனாலதான் இப்ப எல்லாம் அவங்க மன நிம்மதிக்காக கோயில் குளம் சுத்துறது. ஆமா உண்மைதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு விஷயத்த பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா வந்து எங்களுக்கு நிறைய கமெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நிறைய ஹெல்ப் பண்ணுங்க, ஃபீஸ் கட்டணும், அதை பண்ணணும் இதை பண்ணணும்ட்டு நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டலைஸ்டா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்றீங்க இன்ஸ்டால. பட் எல்லாருக்குமே பண்ணணும்னு தான் ஆசை. ஆனா பட் எல்லாருக்குமே இப்ப பண்ற அளவுக்கு எங்ககிட்ட ஃபினான்ஸ் இல்ல. ஓகேவா, நாங்க ஒரு சில விஷயங்கள் ஹெல்ப் பண்றோம். பட் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அது எல்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த காலத்துல இருந்தே சொல்லுவாங்கல்ல, சே இந்த கையில இந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படிம்பாங்க. நாங்க நிறைய விஷயத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணல. ஏன்னா எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யறோம் அப்படின்னா அது நம்ம மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் தான் தெரியணுமே தவிர மத்தபடி நம்ம வந்து எல்லாருக்கும் காட்டணும் அப்படிங்கறதுல. நம்ம நல்ல நாள் போல நாள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாப்பாடு கொடுக்கறது, ஒரு தண்ணி பாட்டில் கொடுக்கறது, ஜூஸ் கொடுக்கறது, இப்படி எல்லாம் வந்து இப்ப எல்லாருமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும் போது அதுக்கு அதே மாதிரி எல்லாரும் தான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அதெல்லாம் வந்து குட். அப்பதான் 4 பேர் வந்து நம்ம செய்வாங்க, ஃபுட் கொடுப்பாங்க அப்படின்றது, அதெல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பட் இந்த மாதிரி கேட்கும் போது எங்ககிட்ட அந்த அளவுக்கு பினான்ஸ் இல்ல. ஒரு சிலருக்கு நாங்க செய்யறோம், ஒரு சிலருக்கு வந்து எல்லாருமே கேட்டா நாங்க எத்தனை பேருக்கு இந்த மாதிரி செய்யுது. ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10-15 மெசேஜ் இருக்கு. அந்த 10-15 மெசேஜுக்கும் நாங்க எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது அந்த மெசேஜ் எல்லாம் பார்க்கும்போது. சார் நம்மளால பண்ண முடியலையே அப்படின்னு. உங்களுக்கு யாராவது வந்துச்சு உண்மையாவே வந்து ஹெல்பிங் டெண்டன்சி யாருக்காவது இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இன்ஸ்டால வாங்க, நம்ம பேசுவோம். அவங்களுக்கு நேரையாவே நீங்க போயிட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தா ஹெல்ப் பண்ணுங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்றது. ஏன்னா நாங்க ஒரு சில விஷயங்கள் தான் செய்யறோம், எல்லா விஷயத்தையும் எங்களால செய்ய முடியல. எல்லாருக்குமே டெய்லி ஒரு 10 பேத்துக்கு நாங்க செய்யணும் அப்படின்னா எங்களுக்கு அந்த அளவுக்கு பினான்ஸ் இல்ல. டெய்லி ஒரு 10 பேத்துக்கு நாங்க ஃபீஸ் கட்டணும், நிறைய 10 பேத்துக்கு வந்து ஹாஸ்பிட்டல் இது பண்ணணும் அப்படின்றத வந்து ஃபேமிலி ஒரு 2 பேர், அந்த 2 பேருக்கு அதுவும் டெய்லி மாப்பா பண்ண முடியும். மாசத்துல ஏதோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு ஏதோ ரொம்ப கஷ்டப்படுறவங்க அந்த மாதிரி வரவங்களுக்கு யாருக்காவது செய்யலாம். என்னோட ஆசை வந்து எனக்கு ட்ரஸ்ட் வச்சு நிறைய பேருக்கு பீப்புள்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது. அது இப்ப வந்து நான் செய்ய மாட்டேன். ஏன்னா மௌலி அதான் அந்த மாதிரி எனக்கு ஒரு வயசானவங்க, குழந்தைங்க படிக்கிறதுக்கு சாப்பாடு எல்லாமே செய்யணும்னு ஆசை. அது வந்து என்னோட இன்னொரு ஆம்பிஷன் நான் சொல்லுவேன். அது வந்து நான் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது வந்து ஆஃப்டர் மேரேஜ் மௌலிக்கு அப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவனையும் செட்டில் பண்ணிட்டோம் அப்படின்னா எங்களுக்கு வேலையே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து என்ன
சோசியல் மீடியால வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு அப்படியே எங்க லைஃப் போய் டேரிங்கா பண்ணலாம். அப்ப ப்ராப்ளம் இல்ல, எங்களுக்கு பெரிய கமிட்மெண்ட்டும் இருக்காது. சோ சந்தோஷமா இருக்கும் மனசு. இப்ப நிறைய கமிட்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம்ல வந்து எங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா எங்களுக்கு வந்து எப்படின்னு சொல்ல தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இதை பத்தி எதனா ஒண்ணு உங்களுக்கு பேசணும், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது எப்படி அப்படிங்கிறது ஏன்னா எங்களுக்குமே புரியல. டெய்லி ஒரு பீப்புள்ஸ் வந்து ஹெல்ப்னு கேட்டா ஒரு 10,000 20,000 நம்ம எப்படி டெய்லியும் கொடுக்க முடியும்? அது விஷயம் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பத்தின கமெண்ட் எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க எப்படி அப்படின்றது. எனக்கு வந்து இதுக்கு வந்து எப்படி சொல்யூஷன் எடுக்கிறதுனே எங்களுக்கு தெரியல. ஓகேவா? ஏதாவது பீப்புள்ஸ் வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிற யாருனாவது நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த மாதிரி பீப்புள்ஸுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இதை நான் சொல்றது கரெக்டா தப்பான்னு தெரியல, இருந்தாலும் நீங்க யோசிச்சு இதை சொல்லுங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பசிக்குது, எனக்கு தலையே வலி வந்துச்சு. வந்து சாப்பிடுவோம். கேஸ் ராஜா வந்து சூப்பரா சாப்பிட்டுன்னு இருக்கீங்க. இன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாரு அந்த மீன் நண்டு மீன் முட்டை வவ்வால் மீன். இப்படியும் வாய்க்கு வேட்டையா? என் வாய்க்கு மட்டும் தான் வேட்டை. இதை கேட்டது வேலை, இதை கேட்டது பேபிமா, அந்த மீனை கேட்டது பேபிமா. அப்படி என்ன சொல்றது? ஊர் தான் பீச்சை பார்த்துனே ஜாலியா சாப்பிடலான்ட்டு கடையில சாப்பிட சொன்னாங்க, வேண்டாம் அப்படின்ட்டேன். சொல்லு பேபிமா, பத்தியா கடல் பக்கத்துல இருந்தா இது ஒரு பெனிஃபிட். ஏன் நீ தான் அர்பன் ரைஸ்ல போய் உயிரோட மீனை பிடிச்சு வந்து தின்னா? ஆமா, நண்டு பிடிச்சு வந்து தின்னா. ஆனா அந்த ஃப்ரெஷ் மீன்லயும் நண்டுல இறாலெல்லாம் கிடைக்கிற டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது? நானும் பார்த்தேன், நண்டை சதையா தான் இருந்தது. டேஸ்ட் டிஃபரெண்டா இருக்கும். இந்த இறாவே சூப்பரா இருக்குது, நல்லா இருக்குது இந்த கடை. இறா வந்து நல்லா, நான் இங்க நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்கேன், பட் இறா வந்து கொஞ்சம் டைட்டா இருக்கும். கரெக்டா? இதுதான் மாப்பிள்ளை கேட்டது. என்னது? இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுங்க. ஓ இறாவையா? ஓ சரி சரி சரி, ஓகே மாப்பிள்ளை. ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்க ஜானி. இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம இங்க சாந்தம் சர்ச்ல ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம ஃபுல் கட்டு கட்டுவோம். இதை அன்னைக்கே சொன்ன போலான்ட்டு யாருமே கேட்கல. நீங்க லேட்டா கிளம்பிட்டீங்க. எனக்கு எவ்வளோ லேட்டு அப்போ, அதனாலதான். நல்ல காரசாரமா நல்ல வக்கடையா இருக்கு, வேற லெவல்ல இருக்குது. இப்படியே நான் கேமரா பிடிச்சிட்டு இருந்தேன்னா நீ டக்குன்னு ஒன்னொன்னா உள்ள தள்ளிட்டு உட்காந்துருப்பேன். நான் சொராப்புட்டு சொல்லாம வந்துட்டேன். சொராப்புட்டு சொல்லலாமா? ஏன்னா எப்படி இருக்குது, புது கடை இது, அதனால டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு சொல்லலான்ட்டு வந்தேன். அதான் சாப்பிட்டு தான் வாங்குறேன் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சாப்பிட ஆரம்பிப்போம். பேபிமாவை பார்த்தீங்கல்ல, நீங்கள் தான் பார்க்க முடியும், பேபிமாலாம் பார்க்காது. ஏன்னா ஃபாஸ்ட்டாக உள்ள தள்ளுனுக்குது, கர 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 கர. என்ன பேபிமா, டேஸ்ட்டை பார்த்தோன்னா கமான் அப்படின்ட்டு இது வீடியோ சொன்னேன். நான் வைக்கிறது மீன் குழம்பு பாப்பா. நீ வைக்கிறதா? நம்ம சொல்லிக்க வேண்டியது தான். அது மீன் குழம்பு 4 மீனை போட்டு பேபிமா மீன் குழம்பு, பேபிமா மீன் குழம்புன்னு. மீன் குழம்பு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் மீன் குழம்பு சாப்பிட்ட மாதிரி டேஸ்டா இருக்குது. சென்னையோட மீன் குழம்பு ருசிக்கணும்னா இந்த மாதிரி ஏரியாஸ்ல தான், சீஷோர் ஏரியா. அந்த பழைய டேஸ்ட் இப்பதான்ப்பா வருது. மீன் குழம்பு செம்ம டேஸ்டா இருக்குது. இதை சாப்பிட்டுட்டு எப்படியே படுத்துங்கிற வேண்டிய ஏசி போட்டு. ஆமா, அப்படிதான் இருக்கும். ஒரே அப்படியே மப்பும் மந்தாரம் மாமா ஆயிடும் நம்மளுக்கு. வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு எங்க நகர்றது, மண்ணொலி பாப்பு மாதிரி நினைச்சுட்டு